ஹலோ வியூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில் நம்ம பார்க்க போறது அழகப்பா யூனிவர்சிட்டியில இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் அகாடமிக் 2026-27 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அகாடமிக் 2026-27 இங்க யூஜி, பிஜி, பிஜி டிப்ளமோ, தென் இன்டெகிரேட்டட் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், சர்டிபிகேஷன் கோர்சஸ், இது மாதிரி வந்து பல கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் 2026-27 உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு. சரிங்களா? இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அழகப்பா யூனிவர்சிட்டியில உங்களுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம இங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் வந்து உங்களுக்கு காலேஜஸ் வந்து இருக்கு. அந்த அட்மிஷனுமே சேம் இதே ப்ரொசீஜர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலயுமே என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இது மாதிரி வந்து நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். நீங்க எதிர்பார்க்குற கோர்சஸ் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. தென் எஸ்பெஷலி பிஜி கோர்சஸுமே இங்க நிறைய இருக்கு. சில கோர்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலியமா இருக்கு, சில கோர்ஸ் வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலியமாவும் இருக்கு. சரிங்களா? வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அழகப்பா யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல காரைக்குடி, ஓகேங்களா, காரைக்குடி சிட்டில இருக்கு. சரிங்களா? அழகப்பா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டஸ்ட் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அழகப்பா யூனிவர்சிட்டியில இப்போ அட்மிஷன்ஸ் வந்து இது அட்மிஷன்ஸ் பேஜ். நீங்க வெப்சைட்டுக்கு போனோடனே உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ண உங்களுக்கு டெஸ்க்டாப்லயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்து வரும். உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரீவியஸா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் பார்த்தோம். இங்க இதுல இதை நீங்க கிளிக் பண்ணி டேரக்டா அப்ளை என்ன கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் பேஜ் உங்களுக்கு போயிடும். இதுதான் வந்து அட்மிஷன் பேஜ். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலியமாவும் இருக்கு, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலியமா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. தென் அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ், இன்டெகிரேட் ப்ரோக்ராம், யூஜி ப்ரோக்ராம், தென் பிஜி டிப்ளமோ, இது எல்லாமே அப்ளை பண்றது தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிபிகேஷன்ஸ் பார்த்துருவோம். நோட்டிபிகேஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலியமா என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எம்காம், சரிங்களா, எம்காம், தென் எம்பிஏ கார்பரேட் செக்ரட்டரிஷிப், தென் எம்பிஏல பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், தென் எம்பிஏ ஜெனரல், தென் எம்பிஏ இன்டர்நேஷனல் பிசினஸ், தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், தென் டூரிசம் மேனேஜ்மெண்ட், disaster management, then MCA, then MSc Physics, MSc Chemistry, MSc Biotechnology, MSc Microbiology, then B.Ed 2 years கோர்ஸ். சரிங்களா? அதாவது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்ஸ். பிஎட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிள் இருக்கு. தென் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலியமா டோட்டலாக 42 கோர்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்கு. உங்களை நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எட், எம்எட் கோர்ஸ் இருக்கு. தென் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்கு. தென் அதே மாதிரி பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல இன்டராக்சுவல் டிசபிலிட்டி இருக்கு. தென் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் விஷுவல் இம்பேர்மெண்ட், தென் மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், டிப்ளமோ இன் பிசிக்கல் எஜுகேஷன், தென் எம்எஃப்ஏ பெயிண்டிங், தென் எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி சைபர் ஃபோரனிக்ஸ், then MSc Information Technology, then MSc Artificial Intelligence Data Science, then MSc Energy Engineering, then MSc Nano Science and Technology, MSc Polymer Chemistry, MSc Material Science, MSc Bioinformatics, then MSc Biochemistry, MSc Oceanographics and Coastal Area Studies, then MSc Fishery Science, then MSc Applied Geology, then MSc Zoology, MSc Biomedical and Science, then MSc Botany. தென் இதை தவிர்த்து இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி யோகா, எம்எஸ்சி நியூட்ரிஷன் டயபெட்டிக்ஸ், எம்எஸ்சி இங்கிலீஷ், எம்எஸ்சி தமிழ், தென் எம்ஏ ஜெண்டர் ஸ்டடீஸ், தென் எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல், தென் எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ தியேட்டர் அண்ட் ஃபிலிம் ஸ்டடீஸ், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், then Master of Library Information Science, and M Vocational Fashion Technology, M Vocational Software Development, then later into Marine Biology. 5 years integrated courses பார்த்தீங்கன்னா MSc Marine Biology அவைலபிளாக இருக்கு. தென் இன்டெகிரேட் கோர்ஸ் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜி எம்எட்ல ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டராக்சுவல் டிசபிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்கு. தென் யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி கேட்டரிங் சர்வீஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு. தென் பி வெகேஷன்ல ஃபேஷன் டெக்னாலஜி, தென் பி வெகேஷன்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், தென் பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன், பிஎஸ்சி யோகா, தென் பிஏ ஜெண்டர் ஸ்டடிஸ் வந்து இருக்கு. தென் 4 இயர்ஸ் கோர்ஸ் யூஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்ஏ பெயிண்டிங் இருக்கு. தென் பிஜி அண்ட் டிப்ளமோ அண்ட் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் பேரா ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் 2 இயர்ஸ் இருக்கு. டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் வீக்கெண்டு 1 இயர் கோர்ஸ். தென் பிஜி டிப்ளமோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங், தென் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தென் யூனிவர்சிட்டியோட அழகப்பா யூனிவர்சிட்டியோட காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் சேட்டலைட் கேம்பஸ் தொண்டியில இருக்கு.
3 இயர்ஸ் ப்ரோக்ராம் வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிகாம் அண்ட் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிபிஏ கோர்ஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிஎட் அண்ட் எம்காம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31 மே ஓகேங்களா 10 to 12 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் எம்எஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோ பயாலஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே 31 2 to 4. தென் எம்பிஏ ஆல் ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 7th வந்து உங்களுக்கு 10 to 12. எம்சிஏ ப்ரோக்ராம் ஜூன் 7th வந்து 2 to 4 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து காரைக்குடியில மட்டும்தான். தென் வந்து டேட் ஆஃப் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், மெடிக்கல் டெஸ்ட், பிசிக்கல் ப்ரொஃபிஷியன்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இன்டிமேட் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. நீங்க அப்ளை பண்றது எல்லாமே வெப்சைட்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான். ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், மெயில் பண்ணலாம். தென் அப்ளிகேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 600 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸ். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 300 rupees வரும். தென் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து நான் என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்க்கு வந்து 400 rupees, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் 200 rupees வரும். தென் யூஜி அண்ட் 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம்க்கு வந்து 250 rupees, உங்களுக்கு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் 125 rupees வரும். டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து 200 rupees, உங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 100 rupees வந்து சார்ஜஸ் வரும். சரிங்களா? இதான் இதுல சொல்லியிருக்கிறது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே 20 வந்து லாஸ்ட் டேட். நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அப்ளை பண்றவங்க வந்து ஜூன் 1 வந்து லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. தென் டிப்ளமோ இன்டெகிரேட் ப்ரோக்ராம், தென் யூஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் லாஸ்ட் டேட். 1 வீக் வந்து அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து கொடுத்துருக்கிறது. தென் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பாஸ்போர்டிக்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க பாஸ்போர்டிக்ஸும் நீங்க கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்ணிக்கோங்க. பாஸ்போர்டிக்ஸ் டோட்டலா 21 pages கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் காலேஜ் பத்தி கம்ப்ளீட்டா டீட்டெயிலாவே உன்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வேஷன்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்கு, கம்யூனிட்டி காஸ்ட் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் என்ன, சரிங்களா, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஒவ்வொரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இருக்கிற எல்லா கோர்ஸஸுமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. தென் அது இல்லாம ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஃபீஸ் வரும், ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு ஃபீஸ் வரும், செகண்ட் இயர்ல எவ்வளவு ஃபீஸ் வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தனித்தனியாவே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது பண்ணாம அதர் தென் வந்து ஸ்பெஷல் ஃபீஸ், மிஸ்லெனியஸ் ஃபீஸ் வந்து என்னென்ன வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு 20 கேம்பஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸுமே இதே பாஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணிங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, டூரேஷன்ஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இது வந்து அதுவும் டீட்டெயிலாகவே இந்த பாஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேற்கொண்டும் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா அதுல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம இப்ப அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துருவோம். அப்ளை பண்ற ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? அப்ளை பண்ற ப்ரொசீஜர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ற இதான் ஹோம் இந்த அட்மிஷன் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்ப நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டோம்னா பேசிக் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்க நேம், இனிஷியல், ஃபாதர் நேம், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா, கம்யூனிட்டி டீடைல்ஸ் கேட்பாங்க. அதுக்கு உங்க எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் ப்ரிவியூ, அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ். இதுதான் வந்து இதுல கொடுத்துருக்கிறது. நீங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கோத்ரூ பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண பாருங்க. சரிங்களா? நீங்க கேண்டிடேட்ஸ் வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு பிஜி அப்ளை பண்றாங்க 5 செமஸ்டர் மார்க் ஷீட்டோ இல்ல கம்யூனிட்டி மார்க் ஷீட் இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்களா கரண்டா படிச்சுட்டு இருக்கவங்க. சரிங்களா? தென் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இண்டிவிஜுவல் மார்க் ஷீட், கம்யூனிட்டி மார்க் ஷீட், இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் கண்டிப்பா தேவை. அதை நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். வேலிட் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பா நீங்க தேவை. அந்த நீங்க ரெஜிஸ்டர் பண்ற இதுக்கு தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான், ஆஃப்லைன் பேமெண்ட் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே கேண்டிடேட் லாகின்லயே உங்க ஹால் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு வரும் அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. சரிங்களா? எல்லா டீடைல்ஸுமே நீங்க ஃபில் பண்ணணும். அதுதான் முக்கியமா சொல்லியிருக்கிறது. சரிங்களா? அதனால நீங்க அப்ளை பண்றவங்க இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரோக்ராம்க்கு மே 20 வந்து லாஸ்ட் டேட். சரிங்களா? நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து ஜூன் 1 வந்து லாஸ்ட் டேட். தென் டிப்ளமா அண்ட் பிஜி கோர்சஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ரிசல்ட்ஸ் வந்து 1 வீக் வந்து டைம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து அப்ளை பண்றாங்க இன்னில இருந்து ஆரம்பிச்சிருங்க.
மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணா கான்வர்ஸ் கம் பண்ணுங்க. மீண்டும் வேற வீடியோல வேற தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.